ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி வீடியோவில் ஒரு ரம்ஜான் டெக்கரேஷன் ஐடியா தான் பண்ண போகிறோம். இதுக்காக ஸ்கொயர் சைஸ் பேப்பர் எடுத்துகிட்டு அந்த மாதிரி டைமண்ட் ஷேப்பில் திருப்பி வச்சுக்கோங்க. இப்போது இந்த ரெண்டு எண்டையும் இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி ஜாயின் பண்ணிட்டா நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ஷேப் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கணும். இதே மாதிரி கொஞ்சம் பீசஸ் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நான் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் பண்ணியிருக்கேன். நீங்கள் சேம் கலர்லேயே பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இன்னொரு பீஸ் ஆஃப் பேப்பர் எடுத்திருக்கேன். இப்போது இதில் மேலே ஒரு 1.5 சென்டிமீட்டர் அளவுக்கு மார்க் பண்ணி லைன் போட்டுக்கலாம். இப்போது இது அப்படியே நம்ம இந்த மாதிரி ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த லைன் வந்து வெளியில் தெரிகிற மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. திரும்ப இதை இன்னொரு வாட்டி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு சைட்லேருந்து இது இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு வர போகிறோம். அந்த லைன் முடியுது இல்லையா, அது வரைக்கும் கட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி இதை கிட்ட கட் பண்ணிகிட்டே வரணும். ஓகேவா? இதே மாதிரி இது ஃபுல்லாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இதை ஃபுல்லாக இப்போ ஓப்பன் பண்ணால் நம்மளுக்கு இந்த மாதிரி கிடச்சிருக்கும். நடுவில் எங்கேயாவது கொஞ்சம் பெருசாக அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதையும் நல்லா கட் பண்ணிக்கோங்க இப்படி. ஸோ இங்கே சென்டரில் கூட கொஞ்சம் ப்ராடாக இருக்குது, அதையும் கட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக ஒரு ப்ளூ கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். இப்போது இதில் கீழே க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். அந்த ரெட் கலர் பேப்பரில் பண்ணோம் இல்லையா, அதை வந்து இந்த இடத்துல ஒட்ட போகிறோம். ஸோ இதே கலர் பேப்பர்ஸ் தான் ஃபாலோ பண்ணணும்னு இல்லை, உங்களுக்கு என்ன கலரில் வேணுமோ அந்த கலரில் நீங்கள் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இந்த ஸ்கொயர் சைஸ் பேப்பரில் இந்த மாதிரி பண்ணோம் இல்லையா, இதில் இப்படி சென்டரில் மட்டும் க்ளூ அப்ளை பண்ணி ஒன்று ஒன்றா இதில் இப்படி ஒட்ட போகிறோம். கிட்ட கேப் எதுவுமே இல்லாமல் இந்த மாதிரி கிட்ட ஒட்டிகிட்டே வந்துடலாம். இது வந்து ரொம்ப 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 ஈஸியான ஒரு டெக்கரேஷன் ஐடியாஸ். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அளவுக்கு ஒட்டிக்கலாம். இந்த சைட் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கட்டும். இப்போது அடுத்ததாக ஒரு எல்லோ கலர் பேப்பரை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போது இதை இந்த இடத்துல க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிடலாம். இப்போது இதே மாதிரி இன்னொன்று எடுத்து அதை வந்து இங்கே மேலே ஒட்ட போகிறோம். ஸோ கீழே ஒட்டினதோடைய வித் வந்து 1 சென்டிமீட்டர். இப்போ மேலே ஒட்ட போகிறதோடைய வித் வந்து நான் 2 சென்டிமீட்டர் எடுத்திருக்கேன். இப்போ இதை அப்படியே திருப்பிட்டு இந்த ரெண்டு எண்டையும் இப்படி ஜாயின் பண்ணி ஒட்ட போகிறோம். ஸோ அதுக்கும் இந்த மாதிரி இந்த சைடில் க்ளூ அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணி ஒட்டிடலாம். இந்த மாதிரி ஒட்டி முடிச்சதுக்கப்புறமா இப்போ நம்மளுக்கு இங்கே நல்லாவே கேப் இருக்குது இல்லையா, ஸோ இன்னொரு பீஸ் நம்ம எடுத்து இந்த இடத்துல க்ளூ அப்ளை பண்ணி ஒட்ட போகிறோம். இந்த மாதிரி ஃபைனலாக இந்த மாதிரி இன்னொரு பேப்பர் எடுத்துகிட்டு இப்போது இதில் ஃபர்ஸ்ட்டு ஒரு எண்டில் க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். இதை இதோடைய இப்படி உள்பக்கமாக வச்சு ஜாயின் பண்ணிக்க போகிறோம். இப்போது இன்னொரு எண்டில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதை இன்னொரு சைடில் அதே மாதிரி ஒட்டிடலாம். ஸோ நம்மளுக்கு அது ஹேண்டில் மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான ஒரு ரம்ஜான் டெக்கரேஷன் ஐடியா வந்து ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் அப்படியே வந்து ஹேங் பண்ணிக்கலாம் சீலிங்கில். உள்ள லைட்டிங்ஸ் ஏதாவது கொடுக்கறதா இருந்தாலும் கொடுத்துக்கலாம். இதில் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இந்த கேப் எதுவுமே தெரிய வேணாம் அப்படின்னு நினச்சோன்னா நம்ம இது இன்னும் கொஞ்சம் நிறைய செஞ்சு இந்த கேப்ஸ் தெரியுது இல்லையா, அந்த இடத்துலலாம் இந்த மாதிரி ஃபில் பண்ணிடலாம் ஒட்டி. அப்போ இன்னும் பார்க்குறதுக்கு பெருசாகவும் இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு அப்படியே விடுறதுனாலும் விட்டுக்கலாம், இந்த மாதிரியும் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். இந்த சிம்பிளான ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன். இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.